லேடீஸ், உங்க ப்ராப்ளம் டிசிப்ளின் இல்ல, ஹார்மோனல் பேலன்ஸ் அப்படி. இத பத்தி பேசுறது முன்னாடி மறக்காம ஒரு ஃபாலோவ தட்டி விடுங்க. வுமனுக்கு ஃபேட் லாஸ் ஸ்லோவா தாங்க இருக்கும். அது ஜெனரலா லேசினஸ்ன்னு சொல்ற முடியாது. அவங்க ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படி. ஈஸ்ட்ரோஜனோட பிரைமரி வேலையே ஃபேட் ஸ்டோரேஜ ப்ரமோட் பண்றது தான். ஸ்பெசிபிகலி இந்த குளூட்டியோ ஃபிமோரல் ரீஜன்ல, அதாவது ஹிப்ஸ் அண்ட் தைஸ்ல தான். திஸ் இஸ் வை வுமன் டெண்ட் டு ஹேவ் பியர் ஷேப்ட் பாடி. இன் ரியாலிட்டி அவங்க பயாலஜி சிம்பிளா எப்படி ஒர்க் ஆகணுமோ அது அப்படிதான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ women are biologically engineered to hold on to fat differently than மென்னுங்க. ஒரு குட் நியூஸ் என்னன்னா, hips and thigh fat stubborn தான், ஆனா அது healthier தான் compared to your belly fat. Belly fat surrounds organs, causes heart disease, whereas hips and thighs எல்லாம் under the skin அது relatively that is harmlessங்க. It is just aesthetically உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. your hips are stubborn, but உங்க பாடி உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அது பத்திரமா வச்சுக்குது. பட் ரிமெம்பர், கன்சிஸ்டன்சி பீட்ஸ் த இன்டென்சிட்டி ஹியர். நீங்க கன்சிஸ்டன்டா இருப்பீங்கன்னா, உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும்னா கைடுன்னு கமெண்ட்டை தட்டி விடுங்க. என்னோட ஒன் ஆன் ஒன் அப்பாயின்மெண்ட் லிங்க் உங்க இன்பாக்ஸ் சேரும். லேடிஸ், இந்த ரீலை சேவ் பண்ணுங்க. இந்த விஷயம் தெரியாத நிறைய பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தன்னுடைய ப்ரோக்ரஸ் ஸ்லோவா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க.